ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நல்ல முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்காக ஒரு ஆயில் வீட்டிலையே தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதை வடிகட்டி அந்த எண்ணெயை வச்சுருக்கோம். ரொம்ப நல்ல முடி நல்லா அடர்த்தியாக அழகாக வளரும், முடி கொட்டவும் கொட்டாது. இதில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னா கருவேப்பிலை, இது நெல்லிக்காய், அப்புறம் வந்து கருஞ்சீரகம், வெந்தயம், இந்த 4ஐயும் போட்டு நல்லா, அதாவது இரும்பு சட்டியில் காய்ச்சினா தான் நல்லது. நான் கொஞ்சமாக ஆயில் எடுத்து முதல்ல காய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் வந்து சூடு பண்ண வேணாம், டபுள் பாயிலுங்க. சோத்துக்கத்தாழையும் ஆட் பண்ணணும். சோத்துக்கத்தாழை, கருவேப்பிலை, நெல்லிக்காய், கருஞ்சீரகம், வெந்தயம், 5 பொருள். இந்த 5ஐயும் வந்து நல்லா பொடிசாக நறுக்கிட்டு கருவேப்பிலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு நல்லா அதெல்லாம் வந்து நல்ல கருவேப்பிலையெல்லாம் மொறுன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு நல்லா அந்த சுறுசுறுப்பெல்லாம் அந்த பாருங்க எண்ணெயில் சரசரன்னு இருக்கிறதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இருக்கேன். இது வந்து நான் வந்து வாங்கினது வந்து செக்கு ஆயில் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஹார்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோகனட் ஆயில். இது வந்து செக்கில் தயார் பண்ணுறாங்க. இது வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டரு. இது வந்து தள்ளுபடியில் போட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது 180 ரூபாய் இதோட ரேட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் 115 ரூபாய்க்கு 135 ரூபாய்க்கு இதை கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு செக்காயில். அதை வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்களா 185 ரூபாய்க்கு போட்டுட்டு 135 ரூபா தான் வாங்கினாங்க. 50 ரூபா ரிடக்ஷனில் போயிடுச்சு. நல்லா இது வந்து செக்காயில். அதில் வந்து அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அந்த காய்ச்சினதுக்கப்புறம் அதை விளக்கெண்ணெயெல்லாம் சூடு பண்ணலை. இதை காய்ச்சி அப்படியே அதை வடிகட்டி அந்த விளக்கெண்ணெயெல்லாம் கலந்து மீதி இருக்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கலந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எப்போதுமே ரெகுலராக அதை நல்ல காய்ச்சியில் ஒரு கமன்னு ஒரு நல்ல பயங்கரமான வாசமாக இருக்கும். அது நல்ல ஒரு லைட் க்ரீனில் வரும். எல்லாமே போட்டு நம்ம காய்ச்சி அந்த தண்ணி சத்தெல்லாம் போனதுக்கப்புறம் வடிகட்டி அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா முடி கரு நல்ல காடு மாதிரி அடர்த்தியாக வளரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அருமையான கோகனட் ஆயில். நீங்களும் செக்கெண்ணெய் வாங்கி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.